என்ன வண்டி என்ன வேலைண்ணே? தம்பி வாங்க. வணக்கம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் டீசல் வேரியன்ட். இந்த வண்டியில் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்லேயே வந்து ஹைவேல போயிட்டு இருக்கும்போது ஒரு 100 கிலோமீட்டரில் ஆஃப் ஆகிடுச்சு. என்னென்னு பார்க்கல கொண்டா சப் டேங்க் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கூலண்ட் டேங்க். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலும் கூலண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் ரேஸ் ஆகி வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கூலர் அசம்பிளி இதாக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இதோட ஆயில் கூலர் அசம்பிளி ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட். இது எல்லா டீசல் வெஹிக்கிளுக்குமே இருக்கும் மேக்ஸிமம். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஜின் ஆயிலை வந்து கூலண்ட் மூலயமா கூல் பண்ணி கொடுக்கறதா இதோட வேலை. இதில் வந்து இந்த கோர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து உள்ள வண்டி வந்து 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதனால் இது வந்து வியர் அண்ட் டியர்னால் வர்றது தான் ஆக்சுவலி. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலும் தண்ணி மிக்ஸ் ஆகி சப்டாங்கில் ஃபுல்லாக ஆயிலும் தண்ணி மிக்ஸ் ஆகி தான் இருந்தது. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை ஆயில் கூலர் புதுசு போட்டு ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி போட்டு உள்ளேருந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து சப்டாங்கெல்லாம் க்ளீன் பண்ணி ஆயில் கூலர் அசம்பிளி மாற்றிருக்கோம். மாற்றும் போது ஒரு தப்பு நடந்துச்சு. தப்பு இல்லை, அது ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. மாற்றும் போது ரேடியேட்டரை கழட்டும் போது பம்பரெல்லாம் கழட்டிட்டு கண்டென்சரையும் கழட்டும். கண்டென்சர் வந்து ஏசிக்குள்ளது. ஆக்சுவலி ஏசி ஒர்க் ஆகிட்டு இருந்த வண்டி தான். நாங்கள் கலட்டும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே லீக் இருந்துச்சு. தெரியுதுங்களா, இந்த இடத்துல லீக் இருந்துச்சு. இது நாள்பட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 500 கிலோமீட்டர்லேயே 1000 கிலோமீட்டரில் அது பேபி எப்போ வேணாலும் நடக்கலாம். மறுபடியும் இதுவுமே லீக் ஆகும். மறுபடியும் இதற்காக இந்த பம்பரு ரேடியேட்டர் இதெல்லாமே கலட்டிட்டு மறுபடியும் ஏசி கேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணும். அதனால் கஸ்டமர்கிட்ட கேட்டேன். கஸ்டமர் ரொம்ப தங்கமான கஸ்டமராக இருப்பார். உனக்கு எனக்கு கேட்டவுடனே அப்ரூவல் கொடுத்துட்டாரு. அதனால் இந்த கண்டென்சர் அசம்பிளியை சேர்த்தாப்புல மாற்றிருக்கேன். அதான் இந்த வண்டியோட வேலை. உங்கள் வண்டியில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது கூலண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம மறுபடியும் கூலண்டுக்கு தான் வரோம். கூலண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது கலர் எதுவும் மாறி இருக்கா இல்லை ஒரு மாதிரி டஸ்டி கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத இப்போ அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அல்லது 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிட்வீன் 1 இயருக்கு ஒரு வாட்டியாச்சும் செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.